अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल खातमिन नबिय्यीन सय्यिदिल अंबिया वल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमईन। கண்ணியம் நிறைந்த உலமா பெருமக்களே, பரமாக்களே, மரியாதைக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணையினால் மகத்துவமிக்க ஒரு இறைநேசருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே நாம் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முன்னாலே ஹஜ்ரத் அவர்களை பற்றி அழகாக எடுத்துரைத்தார்கள். அவருடைய சிறப்பியல்புகளை அவருடைய மாணவர்கள், அவர்களுடன் ஒட்டி பழகியவர்கள் மிக நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான வழித்தோன்றல் ஒரு சய்யித் என்ற அஹ்லுல் பைத் என்ற ஒரு வார்த்தை மட்டும் அவர்களுடைய அனைத்து சிறப்புகளுக்கும் போதுமானதாகும். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த அஹ்லாக்குகளையும் அவர்களிடத்திலே காண முடிந்தது. நாம் எனக்கு அவர் மாணவராக இல்லை என்றாலும், நெருங்கி பழகும் நிலை இல்லாவிட்டாலும், பாக்கியாத்தோடு அவர்கள் வைத்திருந்த தொடர்பு, ஜவாஹிருல் குர்ஆன் தஃப்சீர் விஷயமாக அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்த நிலைகள், என்னை மிக்க அன்போடும் பரிவோடும் உபசரித்த பல நல்ல நிகழ்ச்சிகள், மஸ்ஜித் மஅமூரிலே நடக்கிற நிகழ்வுகளுக்கு என்னை அழைத்து அவர்கள் உபசரித்த நிகழ்ச்சிகள், இவைகளெல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு முறை சமுதாயம் இழந்து விட்டதே என்று வருத்தப்படுகிறோம். எல்லோரிடத்திலேயும் சிரித்த முகத்தோடு பேசக்கூடிய ஒரு பண்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு சிறிய உபதேசம், யாரை சந்தித்தாலும் புன்முறுவலோடு சந்தித்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அழகாக ஆஜானுபாகுவாக இருக்கக்கூடிய யூசுப் ஹாதியில் உம்மா என்று சொல்லப்படுகிற பேரழகர், வனப்பும் முகத்திலே பொலிவும் இளமையும் ததும்புகின்ற அந்த சஹாபி யாரை கண்டாலும் சிரித்து பேசுவார்கள். அவருடைய சிரிப்பிலே மற்றவர்களுடைய கவலைகள் கூட மறந்து போகும். அதுபோன்று ஹஜ்ரத் அவர்களை யார் வந்து சந்தித்தாலும் சரி, அவர்கள் அல்லது இவர்கள் சந்தித்தாலும் சரி, அவருடைய பொன்முறுவல், கனிவான வார்த்தைகள், அடக்கமான பணிவான அவர்களுடைய அசைவுகள், இவைகளெல்லாம் தங்களுடைய கவலைகளை கூட மறக்கச் செய்துவிடும். யாராவது ஒரு தேவை நிமித்தமாக அவர்களை வந்து சந்திக்க வந்தால் திரும்பி செல்லுகிற போது மன நிம்மதியோடு செல்வார்கள் என்று நான் அறிந்திருக்கின்றேன். எந்த தேவையாக இருந்தாலும் ஹஜ்ரத்திடத்திலே வந்துதான் தங்களுடைய தேவைகளை சொல்லுவார்கள் என்றும், அதற்குரிய சரியான ரிசல்ட்டை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்றும் அவர்களுடைய மாணவர்கள் மூலமாக நான் அறிந்திருக்கின்றேன். குழந்தை இல்லை என்று குறைபட்டு கலையோடு வந்து அவரிடத்தில் கேட்ட ஒருவரல்ல பல பேருக்கு 3 மாதம் அல்லது 4 மாதத்திற்குள்ளாக நல்ல ரிசல்ட்டை அவர்கள் பார்த்து விடுவார்கள். ஒரு முஸ்தஜாபு துஆவாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் சான்றாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒருவரை
நாம் சந்திப்பது அவர்களிடத்திலே அளவலாவியது பெருமைக்குரிய ஒன்று என்று நாம் நினைத்து பார்க்கின்றோம். பல பேருக்கு உதவிகள் செய்திருக்கிறார்கள். எப்படித்தான் இவ்வளவு உதவிகள் செய்தார்களோ என்று அவர்களை அண்டி இருக்கக்கூடியவர்களே ஆச்சரியப்படுகின்றார்கள். ஒரு சாதாரண சம்பளம் வாங்கக்கூடிய ஒருவர் தான், நடுத்தரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருவர் தான், தனக்கென்று எந்த சுகபோகத்தையும் அனுபவிக்காத ஒருவர், ஆனால் அடுத்தவர்களுடைய நலனிலே அக்கறை கொண்டு அடுத்தவர்களை வசதி உள்ளவர்களாக ஆக்கி தருவதிலே ஏற்படுகின்ற அவர்களுக்கு ஏற்பட்ட பேரானந்தம், இதையெல்லாம் பார்க்கின்ற போது அவருடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றுகிறார்கள் என்றே தெரியவில்லை. இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல குடும்பங்களுக்கு பொறுப்பேற்றார்கள் என்பதை அவருடைய வஃபாத்துக்கு பின்னாலே தெரிய வந்ததை போல ஹஸரத் அவர்கள் பல குடும்பங்களுக்கு பொறுப்பேற்றிருக்கிறார்கள் என்பதை வஃபாத்துக்கு பின்னால் பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஜ்வத மினர் ரீஹில் முர்ஸலா என்ற ஹதீஸிலே வருகிறது. ஏராளமாக அள்ளி கொடுக்கின்ற தயார குணம் கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தன்மை ஹஸரத்திடத்திலேயும் இருந்திருக்கிறது. ரமலானுடைய மாதத்திலே மணியாளர் அக்கவுண்டிலே அனுப்ப வேண்டியவர்களுக்கு அனுப்பி விடுவார்கள். வீடுகளுக்கு யாருக்கும் தெரியாமல் ரகசியமான முறையிலே மஃபியாக அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும், அத்துணை வீடுகளுக்கும் உதவிகள் போய் சேர்ந்துவிடும் என்று சொல்லுகின்றார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூஃபாவிலே இருக்கின்ற அத்துணை பேருடைய வீட்டுக்கும் துணிமணிகள் போய் சேர்ந்துவிடும், உதவி தொகைகள் போய் சேர்ந்துவிடும் என்று சொல்லுவார்கள். அவர்கள் கூட ஒரு கோடீஸ்வரர் என்று சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு வசதி இல்லாத ஒருவர் இத்தனை குடும்பங்களுக்கு பொறுப்பேற்று ரமலானுடைய மாதங்களிலேயும் சரி அல்லாத காலங்களிலேயும் சரி பேருதவிகளை செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே வியக்கத்தக்க ஒன்றுதான். லாக்டவுன் சமயத்திலே அவருடைய நெருங்கிய மாணவர் ரஃபீக் பாக்கவி அவர்களே சொன்னார்கள், பல பேருக்கு பல உலமாக்களுக்கு நானே அக்கௌண்டிலே போய் பணத்தை போட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லுவார்கள். தனி மனிதனாக இருந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை போல ஒரு கவர்மெண்டை போல இருந்து பலருக்கும் உதவியாக இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த மஹல்லாவை சார்ந்தவர்கள் பள்ளிக்கு மட்டும் அவர்கள் இமாமாக இல்லை, அந்த மஹல்லா அடுத்திருக்கின்ற மஹல்லாக்கள் தங்களை அண்டி இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் இமாமாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். சொல்ல போனால் நிர்வாகிகளுக்கு கூட சிறந்த ஆலோசனைகளை வழங்கி அவருடைய நல்வழிப்படுத்துகின்ற முறையிலே நல்ல எண்ணத்தோடு அவர்களை வழிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளை நாம் அறிகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இந்த சமுதாயத்திற்கு தேவையாக இருந்தது. அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொண்டார். அவருடைய தயாள குணங்கள், அவர்களுடைய சகாவத்து நன்கொடைகள், அவருடைய உதவிகள், அவருடைய சேவைகள் நீண்ட நேரம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஒரு தனி மனிதராக இருந்து எத்தனை மதரசாக்களை நிறுவி இருக்கின்றார்கள். நிஸ்வான் மதரசாக்கள் 7 8 நிஸ்வான் மதரசாக்கள், 3 ஹிஃபுது உலக கல்வியுடன் சேர்ந்த ஹிஃபுது மதரசாக்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரிஃபுல் ஹுதா என்ற இந்த மஸ்ஜித் மஅமூரில் நடக்கின்ற இந்த கல்லூரியிலே 171 ஹாஃபிதுகளை அவர்கள் தங்களுடைய கைகளால் உருவாக்கி இருக்கின்றார்கள். அத்துணை பேரையும் தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை போன்று பாதுகாத்திருக்கின்றார்கள். யாராவது நம்முடைய அவரிடத்திலே ஓதிய மாணவர்கள் என்னிடத்திலேயும் ஓதி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தராவி தொழுவு வச்சா அஜத்துக்கு போய் பணத்தை கொடுப்போம், வீட்டுக்கு யாரும் கொண்டு போக மாட்டோம், நேரம் அசத்துட்டு கொண்டு போய் கொடுப்போம், அசத்து வாங்கி பார்த்துட்டு எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த குடும்பத்துக்கு இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னு சொல்லி அவங்களே போடுவாங்க. நிரப்பமாக நிர்வாகிகள் குறைவாக கொடுத்தாலும் கவரை நிரப்பமாக ஆக்கி எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்ற செய்தியை அறிகின்ற போது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுமையாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் யாரிடத்தில் ஓதினார்களோ அந்த உஸ்தாதுமார்களுக்கு முறையாக அந்த உதவிகள் சென்றடையும் என்றும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்ததே மல்லம் இரஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா, ரஹ்மு ஸிகார் தௌகீருல் கிபார் என்ற இந்த 2 சுன்னத்தையும் முழுமையாக பேணி இருக்கின்றார்கள். பெரியவர்களை மதிப்பார்கள். நான் அவருக்கு உஸ்தாதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட
உஸ்தாதை விட அதிகமான மரியாதை என கொடுப்பதை பார்க்கிற போது ஒரு அகலவைத்தை சார்ந்த ஒருவர், நாம் மதிக்க வேண்டிய ஒருவர் நம்மை இந்த அளவுக்கு மதிக்கிறாரே என்று நானே வெட்கப்படுகிற அளவுக்கு கண்ணியப்படுத்துவார்கள். எப்பொழுது வந்தாலும் சரி, சந்தித்தாலும் சரி, குறைவில்லாத நிறைவான அன்புகளை போய் வழங்கி நம்மை சந்தோஷப்படுத்துகிற நிலை நானும் பார்த்திருக்கின்றேன், பலரும் பார்த்திருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஆளுமை மிக்க பெருந்தன்மை நிறைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடுகளுக்கு சொந்தமான ஒரு மனிதரை, ஒரு ஆளுமை இந்த அல்லாஹ் இழந்திருக்கிறது என்று சொன்னார். இது மிகப்பெரிய இழப்பு தான். சிறு குழந்தைகள் யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க, பாக்கெட்டில் சாக்லேட் வச்சுக்குவாங்களா. சின்ன குழந்தைகளை பார்க்கும்போது சாக்லேட்டை கொடுத்து அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவது. 50 ரூபா கட்டு, 100 ரூபா கட்டுன்னு பாக்கெட்டில் வச்சுருக்காங்களா. யாரை பார்த்தாலும் சின்ன குழந்தைகளுக்கு சாக்லேட்டுக்காக வேண்டி சாக்லேட்டோ அல்லது பணமோ எதையாவது கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவார்கள். சிறு பிள்ளைகளிடத்திலே அன்பாக நடந்து கொள்வது, பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. அந்த சுன்னத் அவரிடத்திலே நிறைவேறமாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. சரியான முறையிலே நேரம் தவறாமல் பாடங்களை நடத்தி இருக்கின்றார்கள். மாணவர்களுடைய ஹக்கை பாழ்படுத்தாமல் உரிய நேரத்தை, 1 மணி நேரம் என்றால் அந்த 1 மணி நேரத்தை, 4 மணி நேரம் என்றால் 4 மணி நேரத்தை முறையாக அவர்களுக்கு வழங்குவார்கள். எவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருந்தாலும், நோயுற்று இருந்தாலும், நீண்ட பயணத்திற்கு பிறகு வந்தாலும் நேர தரிசனம் போய் உட்காரக்கூடிய பழக்கம் அவரிடத்தில் இருந்திருக்கிறது. வேலூருக்கு அடிக்கடி வருவார்கள். நடுநிசையிலே 12 மணிக்கு வருவார்கள். ஃபஜ்ர் தொழுகை வைக்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே கிளம்பி விடுவார்கள். கடமை உணர்ச்சி அவர்களுக்கு இருந்தது. இது உலமாக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம். உண்மையிலேயே ஒரு பொறுப்பை ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நேரம் தவறாமை என்பது மிக முக்கியமான ஒன்று. அதில் அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருக்கிறார். அதுபோன்று இவர்களிடத்திலேயும் அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருந்தார். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி 1000க்கும் மேற்பட்ட கிதாபுகளை எழுதுவதற்கு காரணம் அவர்களுடைய நேரம் தவறாமை, டைமிங் என்பது மிக முக்கியமான ஒன்று. அபூ தாவூத் சிஜிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல்வேறு நிறைய கிதாபுகளை, தஸ்னீஃபாத்துகளை எழுதி ஹதீஸோடு ஈடுபாடுகளிலே காலமெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்த மகாபெரிய சாதனைக்கு அவர்களுடைய சரியான இந்திமாத்துல் அவ்காத் என்று சொல்லப்படுகிற நேரம் தவறாமை, நேர கட்டுப்பாடு அவரிடத்தில் இருந்திருக்கிறது. ஹஜ்ரத் அவரிடத்திலே நான் நேரடியாக கண்டிருக்கின்றேன். குறித்த நேரத்திலே குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்கக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு இருந்தது. உலமாக்களாகிய தலபாக்களாகிய நம்மவர்களுக்கும் அதிலிருந்து பாடம் பெற வேண்டிய கட்டாயம் நமக்கும் இருக்கிறது. ஹஜ்ரத் அவர்கள் பல நிறுவனங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க ரவுதாத்துல் ஜன்னாத் என்ற பாடத்திட்டங்களை அமுல்படுத்தி இருக்கின்றார்கள். மக்தப் தாலீமி கமிட்டி என்ற பெயராலே அதிலே நிஸ்வான் மதரசாக்கள், இஃபுல் மதரசாக்கள் பலதையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த லஜ்னத்துல் முஹ்ஸினீன் பள்ளியும் இதற்கு உயிர் கொடுத்தவர்கள் அவர்கள்தான் என்று சொல்ல வேண்டும். இங்கே நடக்கக்கூடிய பணிகள், மதரசாக்கள், தாவாவுடைய பணிகள் பலரும் ஹஜ்ரத் அவர்கள் அஸ்திவாரமாக இருந்து இதை இயக்கி இருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற போது ஒரு தனி மனிதர் இவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒன்று. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே சுருக்கமாக இருந்திருக்கிறது. கனாஅத்தோடு குடும்பத்தை நடத்தி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத் அஃலஹ மன் அஸ்லம வ ருஸிக கஃபாஃபன் வ கன்னஅஹு அல்லாஹு பிமா ஆதாஹு. முஸ்லிமாக ஆகி போதுமான அளவை மட்டும் பொருளாதாரத்தை கொடுக்கப்பட்டு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொள்ளுகின்றவர்கள் யாரோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த மகத்தான வெற்றியை ஹஸரத் அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். சாதாரண ஒரு வீட்டிலே, சிறிய வீட்டிலே தான் அவர்கள் குடியிருக்கின்றார்கள். அடுத்தவர்களுக்கு பல வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். உறவினர்களை மகிழ்வித்திருக்கின்றார்கள். நல்ல வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் தங்களுக்கென்று எதையும் அவர்கள் கட்டிக் கொள்ளவில்லை. எந்த சொத்தையும் அவர்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளவில்லை என்பதை பார்க்கின்ற போது அவருடைய தயார குணம், அவருடைய தியாக உள்ளம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்படி கத் அஃலஹ, உண்மையிலேயே வெற்றி பெற்றவர்கள் இவர்கள்தான்.
தொடர்ந்து இங்கேயே இருந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ருஸிக ஷைஉன் ஃபல்யல்ஸம்ஹு, யாருக்காவது ரிஸ்க் கிடைத்தால் அப்படியே அதை பற்றி பிடிக்கட்டும், அதிலேயே அவர்கள் இருக்கட்டும், இடம் மாற வேண்டாம். காசு பணத்திற்காக வேண்டியோ வேறு சில நோக்கங்களுக்காக வேண்டியோ இடம் மாறாமல் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு இணங்க அவர்கள் வந்து புகுந்தது முதல் கடைசி வரை இங்கேயே இருந்திருக்கின்றார்கள். கடைசி காலம் வரை அந்த ரமலானுடைய மாதத்தை பரிபூர்ணமாக கழித்திருக்கிறார்கள். அவருடைய மாணவரிடத்திலே சொல்லி இருக்கின்றார்கள், நான் திருப்தியான முறையிலே இந்த ரமலானை கழித்து விட்டேன். 25 ஆண்டு கால வரலாற்றில் முழுமையான குர்ஆனை இப்போது நான் ஓதி தொழுக வைத்திருக்கின்றேன். இத்திகாஃபில் முழுமையாக நான் இருந்தேன். திலாவத்தை நான் நினைத்த அளவுக்கு பரிபூர்ணமாக திலாவத்தை செய்தேன், இபாதத்துகளை செய்தேன், எல்லாம் திருப்திகரமாக முடிந்தது. இந்த நேரத்தில் எனக்கு மௌத்து வந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் அது போன்று அவர்களை அரவணைத்துக் கொண்டார். சிறு குழந்தை ஏதாவது ஆச்சரியத்தக்க விதத்தில் ஏதாவது சாதனையை செய்துவிட்டது என்று சொன்னார், அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் அந்த குழந்தையை கட்டி தழுவிக் கொள்ளுவார்கள். குறிப்பாக தாய்ப்பாசம் உள்ளவர்கள் தாய் கட்டி தழுவிக் கொள்ளுவாள். அது போன்று அல்லாஹ்வுக்கு விருப்பமான செய்கைகளையே வாழ்நாளெல்லாம் செய்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இந்த வேலையை செய்த போது அல்லாஹ் உடனடியாக அரவணைத்துக் கொண்டான் அவர்களை. நீ வா, நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்று சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அழைத்துக் கொண்டான். அந்த மாதத்திலே மே மாதம் கணக்கரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, மே மாதத்துக்குள்ள கணக்கை எல்லாம் முடிச்சிருங்க என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே எல்லாவற்றுக்குமே தயார் நிலையில் இருந்து அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். தகம்மதஹுல்லாஹு பிரஹ்மத்திஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளால் அவர்களை அரவணைத்துக் கொள்வானாக. அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் அவர்களுடைய மக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை கபூல் செய்வானாக. அவருடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி வைப்பானாக, செழிப்பாக்கி வைப்பானாக. சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவருடைய மறுமை வாழ்க்கையை நிரந்தரமாக மனமாக ஆக்குவானாக, வளமாக ஆக்கி தந்தல் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்து வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹுதாவான